உங்கள் கையில் 3 to 4 lakhs இருந்தாலே இங்கே ஒரு சூப்பரான பிளாட் வாங்க முடியுங்க. உங்கள் கையில் 7 lakhs இருந்தால் இங்கே 2 BH வீடு இடத்தோட உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து 10 வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பி தேட்டர் இருக்குது, இண்டோர் ஜிம் இருக்குது, கிரிக்கெட் நெட்ஸ், பேட்மிண்டன் கோர்ட்டு, ஓகே, ஷட்டில் கோர்ட் இருக்குது, ஒரு டேங்க் ஒன்று இருக்குது, ஓகே, 1 lakh லிட்டரில் இருக்குது. ஓகே, ஃப்ரெஞ்சில் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. ஃபாரின்லலாம் என்ட்ரன்ஸ் இப்படி தான் வந்து இருக்கும். செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது, ஒரு 64 கேமராஸ் லே பண்ணியிருக்கோம். 65 கேமராவா எப்பயுமே உள்ளே இருக்குது எங்களுக்கு? ஆமாங்க சார். EBயும் 3 phase லைன் வரைக்கும் நம்ம சைட்டுக்குள்ளே அவைலபிள் இருக்குது. அப்புறம் குழந்தைங்க விளாட்றதுக்காகட்டும், வீட்டில் ஃபீமேல்ஸ் எல்லாம் விளாட்றதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஆம்பி தேட்டர் சார், ஓப்பன் ஆம்பி தேட்டர். இது சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நடந்து நம்ம ஃபங்க்ஷன் நம்ம வந்து இதில் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், அது பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோ. ஓகே, ஒரு 500 பீப்பிள்ஸ் வந்து நம்ம தாராளமாக இங்கே ஒரு 500 people வந்து உட்காந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜிம்மை வந்து பாருங்கள். அதாவது சும்மா பேருக்கு வந்து இவங்க வந்து டெவலப் பண்ணி கொடுக்கல. இதில் இருக்க வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 40 lakhs வரும். கஸ்டமர் இருக்காங்க. ஹாய் சார், எங்கேருந்து வரீங்க? இங்கே பக்கத்தில் தாங்க, விஜயலட்சுமி நகரில். சரிங்க. சைட் எப்படி இருக்குங்க சார்? பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்குங்க. எல்லா அம்யூனிட்டிஸோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு, இதோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை பார்க்கும்போது நல்லா இருக்கும். இங்கே ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குங்க சார்? பார்த்தீங்கன்னா கேஆர் ஹாஸ்பிட்டல் அண்ட் டிஜே ஹாஸ்பிட்டல் இருக்குது. 190 பிளாட் வந்து இப்போ சோல்ட் ஆயிடுச்சுங்க. 100 பிளாட் தான் வந்து இருக்குது. ஆனால் எல்லா திசையும் உங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து வடக்கு, கிழக்கு, உங்களுக்கு தெற்கு, மேற்கு. நம்ம கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைட் கொண்டு வந்துருக்கும். உங்கள் கையில் 3 to 4 lakhs இருந்தாலே இங்கே ஒரு சூப்பரான பிளாட் வாங்க முடியுங்க. இங்கே இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அவ்வளோ சூப்பரான அம்யூனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து இந்தளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க. ஸோ உங்கள் கையில் 7 lakhs இருந்தால் இங்கே 2 BH வீடு இடத்தோடு உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டில் நீங்கள் எங்கேயுமே இந்த ப்ரைஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சைட் வாங்க முடியாது. நம்ம கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து சாமிச்செட்டிப்பாளையத்தில் தான் இன்றைக்கி வந்து இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 290 பிளாட் இருக்குது. ஆனால் இங்கே இப்போ 100 பிளாட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குங்க. ஏன்னா சைட்டு லான்ச்சுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டாங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து 10 வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. நாங்கள் உங்களுக்கு லைவாக காமிச்சாரு. ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ மட்டும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் இடம் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், நல்ல ஒரு மெயினான இடத்துல வந்து நான் வந்து வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்றவங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். புதுசாக பார்த்துருக்கோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க பிரதர். சைட்டு பேர் என்னதுங்க? சைட்டு பேர் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு நகர்னு சொல்லிங்க. ஓகே, உண்மையிலே சூப்பராக இருக்குது. நல்லா பிரம்மாண்டமாக வந்து ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா வந்து செமையாக கொடுத்துருக்கீங்க. பார்க்குறக்கே எப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்சில் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. ஃபாரின்லலாம் என்ட்ரன்ஸ் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸில் எப்பயுமே வாட்ச்மேன் இருப்பாங்க. என்ட்ரன்ஸ் எப்பயுமே 24/7 வாட்ச்மேன் இருப்பாங்க. ஓகே, தென் செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது. ஒரு 64 கேமராஸ் லே பண்ணியிருக்கோம். 65 கேமராவா இருக்குங்க? 65 கேமராஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் எங்கே இல்லை. அதேமாதிரி பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் போகக்கூடிய மெயின் ரோடு அப்படியே திரும்பி பார்க்கல, கார்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ நம்மளுடைய சைட்டோட வாசலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பே இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க, உங்கள் கெஸ்ட்டு யாராச்சும் வர்றாங்க அப்படின்னாலும், ரிலேட்டிவ் வர்றாங்கனாலும் தாராளமாக எங்கள் சைட்டு வாசலே நீங்கள் இறங்கிக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ சைட்டுக்குள்ளே அப்படியே போய் பார்க்கலாங்க. ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 290 பிளாட்ஸ் வந்து இருந்தது. ஆனால் இப்போ 190 கிட்ட ஆல்மோஸ்ட் சோல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 100 பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்குங்க. 100 பிளாட்ஸ் வந்து இருக்காம தான் இல்லை, அதுவுமே டக்கு கண்டிப்பாக இருக்கீங்களா? ஓகே, உள்ள அம்யூனிட்டிஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கீங்க? அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பி தேட்டர் இருக்குது, இண்டோர் ஜிம் இருக்குது, கிரிக்கெட் நெட்ஸ், பேட்மிண்டன் கோர்ட்டு, ஓகே, ஷட்டில் கோர்ட் இருக்குது, ஒரு டேங்க் ஒன்று இருக்குது, ஓகே, 1 lakh லிட்டரில் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உள்ள கொடுத்துருக்கீங்க. பிளான்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து என்ட்ரன்ஸ்க்கு ஒரு வே கொடுத்துருக்கீங்க, வெளியில் வர்றதுக்கு ஒரு வே வருது. கண்டிப்பாங்க சார். உள்ள போகிறதுக்குன்னு வெளியே இருக்கும். ஏன்னா நிறைய சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே என்ட்ரன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பீங்க. ஆமாங்க சார். இங்கே வந்து உள்ள என்ட்ரன்ஸ்க்கும் வெளியே வர்றதுக்கும் தனித்தனியாக வந்து வே கொடுத்துருக்கேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகேங்க. ஸோ உள்ள அப்படியே பிளாட்ஸ் எல்லாம் போய் பார்த்துடலாம். உள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. நம்ம சைட்டோட வாசலே பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டோட ப்ளே ஸ்கூல் இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்கலாம். சைட்டோட வாசலே இருக்கிறனால என்னென்னா ஒரு 1 to 3 years இருக்கிற வீட்டில் இருக்க குழந்தைங்கள எல்லாம் ஈஸியாக இங்கே வந்து நீங்கள் வந்து அமுச்சு விட்டுக்கலாம், ஈஸியாக கூட்டு வந்துடலாம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. வெளியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஒரு எல்கேஜிலேருந்து ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து ப்ளே ஸ்கூல்ன்றப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஆப்போசிட்டில் சேர்த்துடலாங்க. இல்லை, இது ஒரு அட்வான்டேஜ். இங்கே லாரி வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வே தான். இதே மாதிரி அந்த சைடு ஒரு வே இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய வழித்தடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்து 60 feet ரோடு.
60 அடி ரோடுன்றதை நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். இப்போ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 வே வந்து ரோடு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபீட்டுங்கிறது இது? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 ஃபீட் ரோடு 30 ஷிஃப்ட் பண்ணி சென்டர் மீடியம் வச்சு 30 ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சென்டர் மீடியம் வந்து லாஸ்ட் வரைக்கும் போதுங்களா? கண்டிப்பாக சார், நம்ம சைடில் 2 வரைக்கும் போகுது. லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. கவர் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. டோட்டல் எவ்வளோ ஏக்கருங்க பிரதர் இது? டோட்டல் பார்த்தீங்கன்னா 18 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் சார் நம்மளுது. அதில் 291 ப்ளாட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஓகே ஓகே, சூப்பருங்க பிரதர். ட்ரீ எல்லாம் அப்படியே நல்லா க்ரீனரியாக வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ட்ரீக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொட்டு நீர் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இது பண்ணியிருக்கோம். ட்ரீ பிளானட் பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பைப் கொடுத்து சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறையா சைட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு வந்து வச்சு அதை காய வச்சுட்டு அப்படியே வந்து சைட்டு டெவலப் ஆனதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப் பண்ணியும் அதுக்கு வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ கார் வண்டியெல்லாம் வந்து போயிட்டு வருது அப்படின்றப்போ சைடில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு வாக்கிங் போகிறதாகட்டும், இல்லை குழந்தைங்களை வந்து பஸ்லேருந்து கூட்டு வருவீங்க. பஸ் ஆக்சுவலாக சைட்டுக்குள்ளே வந்துடும், இருந்தாலும் வந்து நீங்கள் வெளியில் எங்கேயா போயிட்டு வரீங்க, குழந்தை கூட நடக்கிறீங்க அப்படின்னா சைடில் வந்து ட்ராக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே லைவாக பார்க்கலாம். அதேமாதிரி ட்ரீ பார்த்தீங்கன்னா வந்து சைட்டு ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரீ வந்து உங்களுக்கு சைட்டு ஃபுல்லாகவே வந்து இருக்குது. இப்போ ஈபியுமே உள்ளே இருக்குது எங்களுக்கு? ஆமாங்க சார், ஈபியும் 3 ஃபேஸ் லைன் வரைக்கும் நம்ம சைட்டுக்குள்ளே அவைலபிள் இருக்குது. 3 ஃபேஸே இருக்குது. 3 ஃபேஸே இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலாரில் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்த்தீங்களா, சோலார் லைட்ஸ் இருக்குது. சைட்டு ஃபுல்லாகவே இருக்குது. சைட்டு ஃபுல்லாகவே 18 ஏக்கருமே வந்து சோலார் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். இபிஐ லைட்ஸும் இருக்குது, தென் சோலார் லைட்ஸும் இருக்குது. ஓகே. ஸோ காம்பவுண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஹைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குங்க இது. ஸோ ஏன்னா வந்து யாருனாலே உள்ளே வர முடியாது. வர்றதுக்கு ஒரே வழி, நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க, இந்த வழி மட்டும்தான் வந்து இருக்குது. வேறு எங்கேயும் வந்து இதுக்குள்ளே வர முடியாதுங்க. ட்ரைனேஜ் கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாங்க சார், ட்ரைனேஜ் லேட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கு ப்ராப்பரான அவுட்லெட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ தார் ரோடு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ கட் ரோடெல்லாம் என்ன மாதிரி சைஸ் கொடுத்துருக்காங்க? கட் ரோடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 33 ஃபீட்லேருந்தே இருக்குது. மேக்ஸிமம் 33 ஃபீட்லேருந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கவர் பண்ணியிருக்கீங்க. மினிமம் 33 ஃபீட். ஓகே ஓகே ஓகே. ஸோ கேமரா வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாங்க பாருங்களேன். இந்த இடத்துக்கு உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோட்டுக்கு வந்து ஒரு கேமரா, ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக உள்ள சைட்லேருந்து வர்றதுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு ஒரு கேமரா. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கேமரா இருக்கனால வந்து இப்போ குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் லேடிஸ்லாம் இருக்காங்கன்றப்போ வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. நம்ம ஏன் வந்து 290 பிளாட் சொல்லி இப்போ 190 சோல்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறோன்னா இதுக்காக தான். சரிங்களா, சேஃப்டி ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் வந்து சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. சரிங்களா, இதில் வந்து இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஞ்சமே இல்லை சேஃப்டிக்கு. சுற்றியுமே காம்பவுண்டும் கொடுத்துருக்காங்க, என்ட்ரன்ஸ் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க, கேமரா கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸில் இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சைட்டில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, சைட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து UIT கேம்பஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு காலேஜ் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன கோபுரம் மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடியே வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க, இல்லை வந்து வீட்டில் காலேஜுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்றப்போ தாராளமாக வந்து இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விடலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு பஸ் வந்துடும், இல்லை சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ண ஒரு காலேஜ்னு சொல்லலாம். இவ்வளோ என்னென்ன இருக்கும் காலேஜில்? அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபார்மசி இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஓ, இவ்வளோ இருக்குங்களா? பெரிய கேம்பஸ் தாங்க சார். ஓகே ஓகே. UIT காலேஜ்னால மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க் வந்து பார்க்குறீங்க. எவ்வளோ லிட்டருங்க வருது? அது பார்த்தீங்கன்னா 1.5 lakh liters கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். 1.5 லட்சம் கெப்பாசிட்டி. 1.5 லட்சம் லிட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்டு ஃபுல்லாக இதுலேருந்து தண்ணி வந்துருது. கண்டிப்பாங்க சார், நம்ம இப்போ இதுலேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நம்ம இதுலேருந்து தான் கொடுத்துட்ருக்கோம். ஓ, அப்போ வந்து இவங்களும் போர் போடாமல் இதில் இருக்க தண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. 24/7 நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓ, பரவாயில்லையே. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி 10 வீடு கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுதுன்னு சொன்னோம். நீங்கள் வாங்கலை காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ வீடுங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கனாலும் இங்கேயுமே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வீடுங்க வந்து நிறையாவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 2 or 3 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு 4-5 வீட்டில் வந்து குடி வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பூமி பூஜை போட்டு வீடும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரதரே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து லைவாக பார்த்துட்டு இருக்காரு. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வர்றாங்க, ஒரு 2-3 கஸ்டமர் வந்து புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து இப்போது 100 பிளாட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ இங்கெல்லாம் ஃபேஸ்
வந்து இருக்குங்களா? ஏன்னா வந்து தெற்கு மேற்கு இந்த மாதிரி இருக்காங்க. வந்து சில பேர் கேட்பாங்க, சில பேர் அதை லைக் பண்ண மாட்டாங்க. அதிகமாக கேட்குறது வடக்கு கிழக்கு தான் கேட்பாங்க, கார்னர் பிளாட்டை கேட்பாங்க. இப்போ இருக்கா நம்மகிட்ட? கண்டிப்பாக ப்ரோ, நம்ம கிட்ட கார்னர் சைட்ஸும் இருக்குது, நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. கண்டிப்பாக வாங்க, நம்ம எல்லா ஃபேஸ்லையுமே இருக்குது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து பார்க்குறீங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபேஸ்லையுமே இப்போ அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ மெயினாக வந்து நம்ம வந்து பெரியநாயக்கம்பாளையத்தை பற்றி ஹைலைட்டே பண்ணலாங்க. ஏன்னா வந்து பெரிய ஊர் அது. சரிங்களா? பெரியநாயக்கம்பாளையம் அந்த பாலம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு ஃப்ரீயாக இருக்குது இடமே. மோலெல்லாம் அந்த பாலம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு டிராஃபிக்காக இருக்கும். இப்போ அந்த பாலம் போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படின்னா இப்போ காந்திபுரத்துலேருந்து நீங்கள் மேட்டுப்பாளையம் போகணுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 40 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து நீங்கள் மேட்டுப்பாளையம் போனாலும் ஒரு 1/2 hourல வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ அந்தமாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ரோடு ஃபெசிலிட்டியில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து நீங்கள் இங்கே நம்ம சைட்டுக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 1.5 கிலோமீட்டர் தாங்க. 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து இங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ இங்கே ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா கேஆர் ஹாஸ்பிட்டல் அண்ட் டிஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே. பெரிய ஹாஸ்பிட்டல் தான், 24/7 ஹாஸ்பிட்டல் தான், பெரிய ஹாஸ்பிட்டல் தான் சார். ஓகே. இப்போ ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னாங்க. ஸ்கூல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. யூஐடி கேம்பஸ் ஒன்று இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஜிகேடி ஸ்கூல் இருக்குது, ஏவிபி ஸ்கூல்ஸ் இருக்குது. ஓகே. தென் தம்பு ஸ்கூல்ஸ் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே நமக்கு வந்துடும். ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாவும் இருக்குது, சிபிஎஸ் ஸ்கூலும் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. ஓகேங்க. ஸோ இப்போ இங்கே வந்து தண்ணி வந்து நீங்கள் இதுலேருந்து கொடுத்துட்றீங்க. இது இல்லாமல் இண்டிவிஜுவலாக எங்களுக்கு போர் போடணும் அப்படின்னா எவ்வளோ ஃபீட்டில் வந்து இங்கே தண்ணி கிடைக்குங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80 ஃபீட்டில் கிடச்சிடும் சார். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 80 ஃபீட்டில் கிடச்சிடும். 80 ஃபீட்டில் வந்து குடிக்கிற அளவு மாதிரியே தண்ணி வந்து சால்ட்டினஸ் இருக்காது. ஓகே, நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீடியோக்கோசரம் சொல்லலை, நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போயுமே நான் இங்கே ஷூட் எடுக்கிற உட்காந்துருந்தேன். அப்போயே கஸ்டமர் உள்ளே வந்தாங்க. வந்தனே பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே நிறைய இடத்துல நான் தேடி பார்த்தேன். இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி இந்த ப்ரைஸு கண்டிப்பாக வந்து நான் பார்த்ததே இல்லை நியர்பையில் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் போட்டாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட டேரெக்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது சைட்டு. அதுக்கு நான் 200% கேரண்டி சொல்லுவேன். ஸோ அதேமாதிரி இன்னும் டெவலப்மெண்ட்டில் இன்னும் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜிம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாமா? ஏன்னா வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறத விட உள்ளே போய் காமிச்சேன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நானே வந்து உள்ளுக்குள்ள ஜிம் எப்படி இருக்குது பார்த்தது இல்லை. நானும் உங்கள் கூட சேர்ந்து அப்படியே பார்த்துருவில்ல, வாங்க போய் காமிக்கிறேன். கஸ்டமர் இருக்காங்க. ஹாய் சார். ஹாய்ங்க. எங்கேருந்து வரீங்க? இங்கே பக்கத்தில் தாங்க, விஜயலட்சுமி நகரில். சரிங்க. சைட் எப்படி இருக்குங்க சார்? பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்குங்க. எல்லா அம்யூனிட்டிஸோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு, இதோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை பார்க்கும்போது நல்லா இருக்கு. இருக்கணுங்கிற அந்த ஃபீல் வருது. கண்டிப்பாக நிறைய இடத்துல பிளாட் போடுறாங்க. டெவலப்மெண்ட்ன்றது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். பட் இங்கே எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உள்ள ஜிம்மெல்லாம் இருக்குது. இல்லை, அது கண்டிப்பாக எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்கே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. வந்தோடனே உங்களை ஆஃபீஸில் தள்ளிட்டு அவங்க போய் விளையாட போயிட்டாங்க. அது பண்ணாங்க. அதனால் வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாங்க சார். ஏன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா, வாட்ச்மேன் எல்லாமே இருக்கும்போது இந்த கேட்டை தாண்டி போக முடியாது. கண்டிப்பாக. அதனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஓகேங்க. பிளாட் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறோம். டிசைட் பண்ணி இன்னும் பேசணும். சரிங்க சார். கண்டிப்பாக பிளாட் வாங்குங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. தேங்க்யூங்க சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸோட பார்க் ஏரியாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பே பண்ணி ஒரு பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புல் மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நான் வந்து இப்போ பார்க்குக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்தமாரி புல்லை பார்த்தோன்னே இப்படி படுத்துருவேன். இங்கே பாருங்க, அப்படியே படுத்துருவேன். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பார்க்கு போனால் அதுதான் பண்ணுவீங்க. ஆனால் இனிமேல் அப்படி பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய சைட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வந்து இந்தமாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணி பார்க்கில் பார்த்திங்கன்னா புல் மேட்டெல்லாம் போட்டு செமையாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா க்ரீனரியாகவும் இருக்குது. உங்கள்கிட்ட கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா விளாண்டுட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. சில்ட்ரன்ஸோட ப்ளே ஏரியா வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடத்துல வந்து என்னென்னா சொல்கிறாங்க, ஆனால் டெவலப்மெண்ட்டுன்றது பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இவங்க டெவலப்மெண்ட் பண்ணியே வந்து உங்களுக்கு சைட்டை வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்களேன், நல்லா இருக்குது. சூப்பராக குழந்தைங்க விளாட்றதுக்காகட்டும், வீட்டில் ஃபீமேல்ஸ் எல்லாம் விளாட்றதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து புதுசாக நானே இப்போ தான் பார்க்குறேன். குழந்தைங்கள வந்து ஒரு சேஃபாக உட்கார வச்சு உங்களுக்கு ஊஞ்சல் வந்து விளாட வைக்கிறதுக்கெல்லாம் செமையாக இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குங்க. ஸோ அதேமாதிரி சிட்அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து இப்போ பேரண்ட்ஸ் வர்றீங்க அப்படிங்க, அடல்ட் வர்றீங்க அப்படின்னா உட்காந்துக்கலாம். மெயினாக வந்து இப்போ ஹெல்த் இஷ்யூ நிறைய பேத்துக்கு வருது. ஏன்னா டாக்டர் வந்து நடக்க சொல்கிறாங்க, நல்லா நடங்க, டெய்லி ஒரு 2000 ஸ்டெப்பாச்சும் நடங்கன்றாங்க. என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கிட்ட ஸ்பேஸே இருக்காது, வெளியில் போனால் நாய் வர்றதுன்றாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. இங்கே பாருங்கள், நல்ல தாராளமாக உங்களுக்கு வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து உங்கள் கப்புள்ஸோட தாராளமாக வந்து நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்தோடனேயுமே ஜிம்முக்கு வந்து தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம்மு.
காசு கட்டாமல் தாராளமாக நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கும் உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கேமரா பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைடு திருமணி பார்த்தீங்கன்னா வந்து இது என்னதுங்குது, இது பார்த்தீங்கன்னா ஆம்பி தேட்டர் சார், ஓப்பன் ஆம்பி தேட்டர். இது சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நடந்தது. நம்ம ஃபங்க்ஷன் நம்ம வந்து இதில் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், அது பிபர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோ. ஓகே, ஒரு 500 பீப்புள்ஸ் வந்து நம்ம தாராளமாக இங்கே ஒரு 500 பீப்புள் வந்து உட்காந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்முக்குள்ளே வந்து நம்ம வந்து போயிடலாம். அப்படியே வாங்க வாங்க வாங்க, நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜிம்மை வந்து பாருங்கள். அதாவது சும்மா பேருக்கு வந்து இவங்க வந்து டெவலப் பண்ணி கொடுக்கல. இதில் இருக்க வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 40 lakhs வரும். இங்கே பாருங்கள், ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா கூட சில ஜிம்ஸில் வந்து இதெல்லாம் இருக்காது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்களேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்பிள்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்கள். ஸோ அதேமாரி வந்து உங்களுக்கு மேல் ஃபீமேலுக்காகவே 2 த்ரெட்மில் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அந்த ஜிம்முக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எம்மா நல்லா வெயிட்டாக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து இன்னொன்று இருக்குது, அது வந்து நான் உங்களுக்கு காமிடுவேன். அப்படியே ஒன்று அம்யூனிட்டிஸ் என்னென்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடு திரும்பி பாருங்கள், இது என்னது? கிரிக்கெட் நெட்ஸ் பிரதர். ஓகே, அப்படியே பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஷட்டில் அண்ட் வாலிபால் நெட்ஸும் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது உள்ளே வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு டிடிசிபி பிளாட்டுன்னா கிட்ஸுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்து குழந்தைங்களை விளாட விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, உங்களுக்கு ஜிம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிரிக்கெட் வேணுனாலும் விளாண்டுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷட்டில் கார்டும் விளாண்டுக்கலாம். ஷட்டில் இருக்குது. ஸோ ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. மெயினாக வந்து உடல் ஆரோக்கியத்துக்கான தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. வாக்கிங் ட்ராக்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மெயினான மேட்டருக்கு வரலாம். எனக்கு வந்து வீடு தான் வேணும்ப்பா, இடமும் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு வீடாக வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஒரு 2.5 சென்ட் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இடம் ப்ளஸ் வீடே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 40 lakhs வந்து கொடுத்துட்றாங்க. கையில் இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம் சார்? வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருந்துச்சுனாவே நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம் சார். 5% வந்து மேக்ஸிமம் போயிடலாம் பேங்க். ஓகே ஓகே. கண்டிப்பாக நம்ம கிட்ட ஒரு 7 பேங்க்ஸ் டைப்ஸில் இருக்காங்க. ஓகே. இங்கே ஒரு சென்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் பார்த்தீங்கன்னா 8.9 ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். 890 கொடுத்துறீங்க. நம்ம கொடுத்துறோம். பரவாயில்லையேங்க, பார்த்தீங்களா? இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 890 தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நியர்பை பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கம்பாளையத்தில் நியரில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இவ்வளோ டெவலப்மெண்ட்டோட கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பிளாட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவைலபிள் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். 190 பிளாட் வந்து இப்போ சோல்ட் ஆயிடுச்சுங்க. 100 பிளாட் தான் வந்து இருக்குது. ஆனால் எல்லா திசையும் உங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து வடக்கு கிழக்கு, உங்களுக்கு தெற்கு மேற்கு, கார்னர் பிளாட்டு, இந்த மாதிரி நீங்கள் எப்படி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். ஃப்ரண்டேஜ்லலாம் இருக்குங்களா பிளாட்டு? இருக்குங்க சார், கண்டிப்பாக இருக்குது. ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது, நம்ம இருக்குது பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா சில பேர் ஃப்ரண்ட்லேயே வேணுண்டுவாங்க, சில பேர் வந்து எனக்கு சவுண்டு இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எனக்கு பின்னாடி இருந்தால் போதுண்டுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ எல்லா பிளாட்ஸும் இப்போ அவைலபிள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே சீக்கிரமாக வாங்க. ஸோ உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா 5 lakhs இருந்தால் போதும். இல்லை இடம் வேணும் அப்படின்னா 3 to 4 lakhs இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்து லோன் போட்டு கொடுத்துட்றாங்க. இல்லை நீங்கள் ரெடி கேஷோட வர்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இதுலேருந்து ஏதோ பெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து பெரியநாயக்கம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் 5 minutes ட்ராவலில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து காந்திபுரத்துக்கு ஒரு 20 minutes ட்ராவலில் வந்து நீங்கள் வந்து போயிடலாங்க. கோயம்புத்தூர் எவ்வளோ பெரிய வளர்ந்து வர ஊராக வந்து இப்போ மாறிடுச்சுன்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லா வீடியோவிலும் நம்ம ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மெட்ரோ வருது. ஸோ கிரிக்கெட் 2வது தமிழ்நாட்டில் 2nd largest கிரிக்கெட் ஸ்டேடியமும் வந்து கொண்டு வர்றாங்க. ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வருது. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி இப்போ காலேஜ் சொன்னோம், அங்கே தான் வந்து உங்களுக்கு இப்போ ஹைவே வருது, ரிங் ரோடு வந்து உங்களுக்கு கொண்டு வர்றாங்களா இப்போ தான் சொன்னாங்க. கண்டிப்பாக பின்னாடி காலேஜுக்கு பின்னாடி ரிங் ரோடு வருது. அதுக்கு பின்னாடி நம்ம சைட்டு, தென் அதுக்கு பின்னாடி ரிங் ரோடு வந்து ப்ராஜெக்ட் ஜியோ. அதுக்கு பின்னாடி ஒரு சைட் கொண்டு வரீங்க? ஆமாங்க சார். ஓகே. அது ப்ராஜெக்ட் ரெடி ஆன்கோயிங் இருக்கு. நம்ம ஃபியூச்சரில் அதை பற்றி அப்டேட்ஸ் தரோம் கண்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. வர்றதுக்கு முன்னாடி டிஸ்பிளே நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ பிளாட்ஸ் வந்து 100 பிளாட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து 50% வந்து சோல்ட் ஆயிரும். சீக்கிரமாக வந்து கால் பண்ணிட்டு வந்துடுங்க. லோன் போட்டுக்கலாங்க, அதுக்கு மேலே என்ன வேணும்? சரிங்களா? நீங்கள் ரெடி கேஷு எனக்கு பல்காக அமௌண்ட் வேணும் அப்படிலாம் இல்லை, லோன் போட்டுக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 890 சொல்கிறாங்கன்னா 8 lakhs வரைக்கும் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்குது. சரிங்களா? ஒரு சென்ட்டுக்கே வந்து நீங்கள் 90,000 இருந்தாலே போதும். அப்படின்றப்போ நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 3 lakhs இருந்தாலே போதுங்க. இங்கே இடமே வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே என்ன வேணுங்க? சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. என்னோட எம்இ பண்ண தமிழ்வாகர். பாய்.